الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا صدق الله العظيم அளவற்ற அருளால் நிகரற்ற அன்பால் அனைவனாயின் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹுடைய உயரிய பேர் நான் கூறிய குதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் உயிரின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அவனது மாளிகையிலே நேரகாலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே உரிய சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே கூடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து காப்புடைய அமர்ந்தக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, வரவிருக்கின்ற நண்பர்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையிட்டு வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்கள் மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்கள் மத்தியிலும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் சந்தோஷமான நிலைமைகளிலும் சோர்வான சங்கடமான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரே சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கு வசதி செய்து போகிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தந்திருக்கிறார். அந்த அருட்கொடைகளை நாங்கள் எண்ண முற்பட்டால் எங்களால் எண்ண முடியாது. ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை நீங்க என்ன முற்பட்டா உங்களால என்ன ஏலா அந்த அளவு அல்லாஹ் விசாலமான அருட்கொடைகளை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்த ஏராளமான அருட்கொடைகள், அதிலே மிக முக்கியமான அருட்கொடை தான் நானும் நீங்களும் கலிமா சொல்லி முஸ்லீமாக இந்த உலகத்திலே வாழ்வது. அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான அருட்கொடை தான் அல்லாஹ் எங்களுக்கு உறுப்புகளை தந்திருப்பது. இந்த உறுப்புகள் கொடுக்கப்பட்ட நிறைய பேர் அந்த உறுப்புகளால் செயற்படுத்த முடியாது. கை இருக்குது ஆனால் கையால் பிடிக்க முடியாது, கால் இருக்குது ஆனால் காலால் நடக்க முடியாது, நாவ் இருக்குது ஆனால் அந்த நாவால் பேச முடியாது, கண் இருக்குது கண்களால் பார்த்துக் கொள்ள முடியாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்த மிக முக்கியமான ஒரு அருட்கொடை தான் அல்லாஹ் எங்களுக்கு நாவை தந்து நாவிலே இருந்து வழியாக கூடிய அந்த பேச்சாற்றலை அல்லாஹ் தந்திருக்கிறார். அல்லாஹ் ஒரு இடத்திலே கேட்கிறான்,
உங்களுக்கு ஒரு நாவையும் உதடுகளையும் தரலையான கேட்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு பேச்சாற்றலை தந்திருப்பது அல்லாஹ் எங்கள் மீது செய்திருக்கிற ஒரு அருட்கொடை. மனைவியோடு பேசுகின்ற விதம் வித்தியாசம், பெற்றோடு பேசுகின்ற விதம் வித்தியாசம், பிள்ளைகளோடு பேசுகின்ற விதம் வித்தியாசம், முஸ்லீம்களோடு பேசுகின்ற முறை வேற, முஸ்லீம் அல்லாத சகோதரர். இப்படி கண்ணியமானவர்களே, பேச்சு என்பது அது ஒரு விதத்தில் இருக்கிறது. ஒரு ஆலிவோடு பேசுகின்றோமா அதுக்கு தகுந்தவாறு பேசுவோம், ஒரு ஆசிரியர் கதைக்கின்றோமா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை சொல்ல வருகின்ற அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளில் மிக முக்கியமான ஒரு அருட்கொடை தான் நாவு என்ற அருட்கொடை. இந்த நாவு கிட்டத்தட்ட 50 கிராம் இருக்கும். ஆனா 50-60 கிலோகிராம் உடைய ஒரு உலகையும் கொண்டு நரகனை தள்ளக்கூடிய ஆற்றலுடையது. எலும்புகள் கிடையாது, நினைத்த போறதுக்கு வளைந்து வளைந்து பேசக்கூடியது. ஒரு ஊரிலே குழப்பமா, காரணம் இந்த நாவுதான். ஒற்றுமையா இருந்தவர்கள் பிரிகிறார்களா, காரணம் இந்த நாவுதான். சந்தோஷமாக இருந்த 2 நண்பர்கள் பிரிகிறார்களா, காரணம் இந்த நாவுதான். சந்தோஷமாக இருந்த ஒரு குடும்பம் கலைகிறதா, காரணம் இந்த நாவுதான். ஊர்ல ஒரு நிர்வாகத்தை செய்து கொள்ள முடியாதா, காரணம் இந்த நாவுதான். ஒரு ஊர்ல நல்ல முறை இயங்கிக் கொண்டிருக்கின்ற பாடசாலையை நடத்தி செல்ல முடியாதா, ஒரு அரபு மதரசாவை நடத்தி செல்ல முடியாதா, காரணம் இந்த நாவுதான். கண்ணியமானவர்களே, எனவே நாவை பாதுகாத்தால் ஊருடைய ஒற்றுமையை பாதுகாக்கலாம். நாவை பாதுகாத்தால் நாங்கள் செய்த அமல்களை நாளைய கியாமத்துடைய நாளையில எங்களை மீதான பார்க்கலாம். நாவை பாதுகாக்கவில்லை என்றால் ஊர்ல உள்ள ஒற்றுமையை பாதுகாக்க முடியாது, ஊர்ல உள்ள வளங்களை பாதுகாக்க முடியாது, அல்லாஹ் தந்திருக்கின்ற அருட்கொடைகளை பாதுகாக்க முடியாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாவு பெருமதியானது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் ஒரு ஜனாஸா கொண்டு போகப்படுகிறது. சஹாபாக்கள் எல்லோரும் சொன்னார், இவர் சொர்க்கவாதிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதர் பேசக்கூடாத ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம், செலவழிக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் செலவழிக்காம கஞ்சத்தனம் செய்திருக்கலாம். இந்த 2 காரணங்கள் ஒன்றால் இந்த மனிதர் நீங்கள் சொல்லக்கூடிய சிபாரிசு பண்ணக்கூடிய இடத்திற்கு மாற்றமான ஒரு இடத்துக்கு செல்லலாம் என்றார்கள். வாயால் வரக்கூடிய ஒரு வார்த்தை நஊது பில்லாஹ், அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டிய எங்களை எங்கேயோ கொண்டு வைக்கிறோம். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களை நாவை நாங்கள் முதலாவதாக கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு சிலருக்கு செல்வம் வந்தா, கனிமானவர்களே, எப்படி பேசுறே விளங்காது. செல்வத்தை வச்சு யாரோடையும் நீங்க பழகாதீங்க. பணம் எனக்கு இருந்தா நான் பணக்காரன், பணம் எனக்கு இல்லையா நான் பணத்தை நான் இன்னொருத்த வாங்குறேன்னா நான் கடனாள், பணத்தை நான் இன்னொருத்த கொடுக்கிறேன்னா நான் கொடையாள், பணம் இருக்குது நான் செலவழிக்க இல்லையா நான் கஞ்சன், பணத்தின் மீது அதிகமான ஆசை இருக்கிறேன்னா நான் பேராசை பிடித்தவன். எனவே பணத்தை வைத்து நாங்கள் எங்களை மாற்றிவிடக் கூடாது, எங்களுடைய பேச்சுகள் மாறிவிடக் கூடாது. சிலர் எப்படி நடக்கிறார், நல்ல முறையிலே கதைத்துக் கொண்டிருப்பார்கள். கொஞ்சம் பணம் வந்துட்டா, செல்வம் வந்துட்டா, பட்ட பதவிகள் வந்துட்டா, சில பொறுப்புகளுக்கு வந்துட்டா, வளமையா பேசிக் கொண்டிருந்தவர் பேச மாட்டாரு, வித்தியாசமான முறையிலே பேச ஆரம்பிப்பாரு. சலாம் கிடையாது, முகத்திலே சிரிப்பு கிடையாது. அவர்களை காலப்போக்கில் அவர் மாறிவிடுகிறார். அன்பான அல்லாஹ்வின் அப்படிலாம் இருந்து விளக்குகிறார். பேசுகின்ற ஒழுக்கங்களை அறிஞர்களை ஏராளம் சொல்லி தந்திருக்கிறார். அதுல முக்கியமான சில ஒழுக்கங்கள், ஏழைக்கு முன்னால் எங்களுடைய செல்வத்தை பேசக்கூடாது, நோயாளிக்கு முன்னால் எங்களுடைய ஆரோக்கியத்தை பேசக்கூடாது, பலவீனர்களுக்கு முன்னால் எங்களுடைய பலத்தை பேசக்கூடாது, சிறை கைதிக்கு முன்னால் சுதந்திரமாக இருக்கிற வெளியில எங்களுடைய நிம்மதியை பேசக்கூடாது, அனாதைகளுக்கு முன்னால் பெற்றோரை பேசக்கூடாது, குழந்தை பாக்கிய மற்றவர்களுக்கு முன்னால் எங்களுடைய குழந்தை பேசக்கூடாது. அப்படி பேசுகின்ற போது ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் மனம் உடைந்து போவார்கள். ஒரு ஏழைக்கு முன்னால் என்னுடைய செல்வத்தை நாங்கள் பேசினால், சாதாரணமாக என்னிடத்தில் 2-3 வீடு இருக்கிறது, ஓடுவதற்கு இத்தனை வாகனம் இருக்குது என்று கதைக்கிறோம். ஆனால் அந்த ஏழை யோசிப்பார், எனக்கு ஓடுவதற்கு வாகனமே கிடையாது, பொதுவான வாகனத்தில் நான் பயணம் செய்கிறேன், இருப்பதற்கு வீடே கிடையாது, நான் என்ன செய்கிறேன், வாடகை வீட்டிலே வாழுகிறேன், இப்படி என்று அவருடைய மனம் ஏக்கத்திலே கவலையிலே ஆழ்ந்து விடுவார். அதனால் கண்ணியமானவர்களை பேசக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் அது பல முறை சிந்தித்துத்தான் நாங்கள் பேச வேண்டும். நாவால வந்த வார்த்தைகளை மீளப் பெற முடியாது. அடித்த அடிகளுக்கு மன்னிப்பு கொடுக்கலாம், கண்ணியமான காயங்களை தீர்த்து விடலாம். ஆனால் ஒரு மனிதன் பேசிய பேச்சு இருக்குது, அது உள்ளத்தில் இருந்து நீங்காது. கண்ணியமானவர்கள், பல நபிமார்களுடைய வரலாறுகளை குர்ஆனில் பிரதிபார்க்கிறார்.
ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இன்னஹு அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான். قد صدقت الرؤيا إنا كذلك نجزي المحسنين. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் கனவு கண்டார். அந்த கனவை வாழ்க்கையிலே உண்மைப்படுத்தினார்கள். கனவு கண்டார்கள், கனவை உண்மைப்படுத்தினார்கள். இன்று நாவால நாங்கள் பேசுகிறோம், ஆனால் அது பொய்யான வார்த்தையாக இருக்கிறது. இன்னொரு கடதாசியை கொடுக்கிறோம், நாளை 1 லட்சம் அது பணமாக கிடைக்கும் என்று வங்கியிலே போட்டால் நாளை அது கடதாசியாக இருந்தால் நாங்கள் சொல்வீர்கள், கேள்வியது கிடையாது. கனிமானவர்கள், வாழ்க்கையிலே உண்மை இருக்க வேண்டும். அந்த உண்மையை வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா. ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக பெரும் உண்மையாளராக இருந்தார் சொல்லி காட்டுகிறான். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது, இன்னஹு கான சாதிகல் வஅத். வாக்குறுதியில உண்மையாளராக அவர் இருந்தார் என்பதாக அல்லாஹ் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் நல்லவர்களாக, பண்பாடுள்ளவர்களாக, எங்களோட நாவிலே நேர்த்தியான விழுமியங்கள், நாவிலே ஒழுக்கங்களை பேணுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த நாவால் கோல் பேசக்கூடாது, இந்த நாவால் புறம் பேசக்கூடாது, இந்த நாவால் பொய் பேசக்கூடாது, இந்த நாவால் அவதூறு பேசக்கூடாது, இந்த நாவால் கொடுத்த தர்மங்களை சொல்லி காட்டக்கூடாது, இந்த நாவால் ஒரு குடும்பங்களிலே அல்லது ஒரு மஜ்லிஸிலே பேசக்கூடிய அமானிதங்களை வெளியிலே பகிர்ந்து விடக்கூடாது, இந்த நாவால் அருப்பான கெட்ட விடயங்களை பேசக்கூடாது, இந்த நாவால் நேர்மையை பேச வேண்டும், இந்த நாவால் உண்மையை பேச வேண்டும், இந்த நாவால் சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற ஒற்றுமையான விடயங்களை பேச வேண்டும், இந்த நாவால் எப்போது மற்றவருடைய மனதை வாழ வைக்கின்ற வகையிலே மற்றவரை மனதை, அதாவது ஆழமாக நல்ல விடயங்களை பதியக்கூடிய வகையிலே பேச வேண்டும். அல்லது நாங்கள் பேசுகின்ற வார்த்தை ஒருவருக்கு உபதேசமாக அமைய வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த நாவினுடைய ஒழுக்கத்தை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ். ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், வகூலு கௌலன் சதீதா. மேலும் நீங்கள் நேர்மையான பேச்சையே பேசுங்கள். நாங்கள் நிர்வாகத்தில் இருக்கிறோம், குடும்பத்தில் ஒரு வழக்கு வருகிறது, அல்லது நாங்கள் நீதவானாக இருக்கிறோம், குடும்பத்தில் ஒரு வழக்கு வருது, தெரிஞ்ச ஒருத்தர வழக்கு வருது, நீதம் தவறிவிடக் கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், நீதமாக பேசுங்கள். கண்ணியமானவர்களே, நீதம் எங்களோட வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் மஸ்ஜித் நபவி ஒரு நீதிமன்றமாக தேர்ந்தெடுக்கிறது. இபாதத்தை நிறைவேற்றுகின்ற இடம் மாத்திரமல்ல, இபாதத்தை கற்றுக் கொடுக்கின்ற இடம், நீதத்தை நிலைநாட்டுகின்ற இடம், இஸ்லாம் அல்லாத அந்நிய மக்களும் நீதி நேர்மையை தேடி வரக்கூடிய இடம். கண்ணியமானவர்களே, அந்த நீதி நேர்மையை நானும் நீங்களும் வளர்க்க வேண்டும். வீட்டுக்குள்ளே நீதம் பேணப்பட வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக இன்னைக்கு நிறைய இடங்களில் நாங்க பார்க்கிறோம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே நீதம் கிடையாது, கணவன் மனைவிக்குள்ளே நீதம் கிடையாது, சகோதரன் சகோதரிகளிலே நீதம் கிடையாது. ஒற்றையடி பாதையை விட்டுக் கொடுக்க ஒரு இரத்த உறவுக்கு ஒரு உறவுக்கு இடம் கிடையாது. ஒரு சகோதரனுக்கு விட்டுக் கூட மனம் இல்லை. கொஞ்சம் ஒரு மகனுக்கோ மகளுக்கோ அல்லது கொஞ்சம் கூடு கொடுத்து விட்டால் மற்றவரால் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. கண்ணியமானவர்கள், இப்படி நாங்கள் இருந்து விடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஃபிரௌனிடத்தில் அனுப்பினார். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய சகோதரன் 2 பேரை 2 நபிமார்கள் அனுப்புகின்றார். அனுப்புகின்ற போது அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லுகின்ற புத்திமதியை கொஞ்சம் பாருங்க. மிக முக்கியமான ஒரு புத்திமதி அதான் சொல்லுகிறாங்க, இத்ஹபா இலா ஃபிரௌன். நீங்க 2 பேரும் ஃபிரௌன்ட்ட போங்க. இன்னஹு தகா. அவன் வழி தவறி வாழ்றான். நல்லது கெட்டது தெரியாது, நல்லது கெட்டது தெரியாம ஃபிரௌன் வாழ்ற அந்த உலகத்துல நான் தான் ரப்புன்னு சொன்ன ஒருவர் இருப்பானாக இருந்தால் அது ஃபிரௌன் தான். நாங்க சுப்ஹான ரப்பியல் அலா என்ற தொழுகையிலே சொல்லுவோமே, ஆனா இந்த அலா என்ற சிபத், உயர்வானவன் என்ற சிபத் எனக்கு இருக்குது. நான் தான் உயர்வான ரப்புன்னு சொன்னவன் ஃபிரௌன். அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உயர்வான ரப்புன்னு சொன்ன அந்த ஃபிரௌன். கண்ணியமானவர்களே, அந்த ஃபிரௌனிடத்திலே அனுப்புகின்ற போது அல்லாஹ் சொல்லுகின்றான் நபிமார்களிடத்திலே, நீங்கள் போங்கள் அந்த ஃபிரௌனிடத்திலே, வகூலா லஹு கௌலன் லைனா. நீங்க 2 பேரும் போய் சொஃப்டாக மிருதுவாக பேசுங்க.
இஸ்லாத்தின் எதிரிதானே, நான் தான் ரப்புன்னு சொல்றான், அவனுக்கு எப்படி கமெண்ட் பண்ணலாம், அவனுக்கு எப்படி எழுதலாம், அவனை எப்படி ஏசித்து இருக்கலாம், அவனுக்கு எப்படி பதுவா பண்ணலாம் என்ற நிலைப்பாட்டில் ஒரு முஸ்லிம் வாழ முடியாது. எங்களுக்கு ஏசினாலும் திருப்பி ஏசக்கூடாது, மன்னிப்பளிக்க வேண்டும். அடித்தாலும் திருப்பி அடிக்கக்கூடாது, மன்னிப்பளிக்க வேண்டும். இந்த பொறுமையினால் தான் இஸ்லாம் இன்று வளர்ந்து இன்று முழு உலகிலும் இஸ்லாம் வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. அல் இஸ்லாம் இஸ்லாம் வளர்ந்து கொண்டுதான் போகுது, சார்ந்தது கிடையாது. நாங்க இஸ்லாத்தை வளர்க்காவிட்டாலும் இஸ்லாத்துடைய வரலாறுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் இன்னும் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டுதான் எல்லா இடத்திலும். எங்கெங்கெல்லாம் குத்துபா செய்யப்படுகிறதோ அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் உச்சரிக்கப்படுகிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் சொல்கிறான், 2 நபிமார்களையும் அனுப்பி நீங்க சொப்டாக மிருதுவாக பேசுங்க. நீங்க சொப்டா பேசினா என்ன நடக்கு தெரியுமா? படிப்பினை பெறுவான். முஸ்லீம்ங்க நல்லதான் பேசுவாங்க, திருப்பி ஏச மாட்டாங்க நாங்க ஏசினாலும். அல்லது அல்லது அல்லாஹ்வை பயப்படக்கூடும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாவின் ஒழுக்கங்களை முக்கியமாக நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். சபைகளில் பேசக்கூடிய விஷயங்கள் வெளியிலே போய்விடக் கூடாது, அமானியம் அதை பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற போது நாவினுடைய ஒழுக்கங்களை பேணி வாழுகின்ற போது நிச்சயமாக மௌத்துக்கு பின்னால் எங்களுக்கு நிம்மதி இருக்குது. அப்படி இல்லை என்றால் மௌத்துக்கு பின்னால் இந்த நாவை பாதுகாக்காத காரணமாக செய்த அமல்கள் எல்லாம் வீணாகி இன்னொருடைய மீதானுக்கு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நஷ்டவாளியை சொன்னார். நீண்டது வகை சுருக்கமாக சொல்லுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃப்லிஸ் ஓட்டாண்டியை விளங்கப்படுத்தினார். நஷ்டவாளி நாளைய கியாமத்துடைய நாளையில வருவார். அமல்களுக்கு குறைவே கிடையாது. தொழுகையா, நோம்பா, ஜகாத்தா எல்லாம் கொடுத்திருப்பார். ஆனா அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஆனால் அடியார்களுடைய விடயங்களிலே அவர் ஃபெயில். 100க்கு 100 டாப் லெவல் இபாதத். தொழுகை மிஸ் பண்ண மாட்டார், பரல்லா சுன்னத்தா நோம்பு விட மாட்டார், ஜகாத்து கொடுத்து விடுவார். ஆனால் கது சதமஹாதா வகதபஹாதா வஅக்கல மாலஹாதா வஸபக தமஹாதா வதரபஹாதா, இப்படி அவனுக்கு நிறைய முறைப்பாடுகள் வரும். எனக்கு ஏசினான், என்னை இட்டு கட்டினான், என்னுடைய காணி அபகரித்தான், என்னுடைய பொருளாதாரத்தை சாப்பிட்ட, பல முறைப்பாடுகள் வரும். இறுதியிலே இவருடைய முறைப்பாடுகள் நலவுகளை விட மிகைத்து விடும். அல்லாஹ் நீதம் செலுத்த வேண்டிய ரப் அல்லவா. யாரெல்லாம் நலவோடு வந்தார்களோ அந்த நலவுகள் செய்தாலும் அவர்கள் இரண்டுகள் செய்திருக்கிறார்கள், பாவங்கள் செய்திருக்கிறார்கள். அவர் மூலமாக அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய அந்த நலவுகள், அநியாயம் இழைத்தார் என்ற உலகத்திலே அவருடைய கெடுதிகள் எல்லாம் விரலில் கொடுக்கப்பட்டு பாவங்கள் எல்லாம் நலவுகளை விட அந்த பாவங்கள் மிகைத்து இறுதியிலே அவர் நரகளை தூக்கி வீசப்படுவார்கள். இன்னும் சிலர் வருவார்கள், அவர்கள் இவரை பற்றிய முறைப்பாடுகள் வரும். கண்ணியமானவரை கொடுப்பதற்கு நலவுகள் எல்லாம் முடிந்துவிடும். அநியாயம் இழைக்கப்பட்டவர் கொடுப்பதற்கு, அதாவது நலவுகள் எல்லாம் முடிந்துவிடும். இறுதியில் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். யாருக்கு அநியாயம் இழைத்தாயோ அவருடைய பாவங்களை எல்லாம் நீ செய்ததாக, செய்யாத பாவங்கள் நீ செய்ததாக அல்லாஹ் அவனுடைய தலையிலே கட்டி அவனை நரகளை தூக்கி வீசுவான். இவர்தான் ஆகப்பெரிய உட்டாணி, ஆகப்பெரிய நஷ்டவாளி என்று சொல்லலாம். ஒவ்வொரு நாள் சஹஜத்திலே கண்ணீர் வடியும், ஒவ்வொரு நாள் சஹஜத்திலே கண்ணீர் வடியும். யா அல்லாஹ், செய்த அமல்களினாலே கியாமத்துடைய நாள் இன்னும் சிறவினால கொடுத்து விடாது என்ற கண்ணீர் வடியும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த விடயத்தை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு தெரியும், இது முஹர்ரம் மாதம், ஹிஜ்ரி 1446 சென்ற மாதம் இருந்தோம். இன்று ஹிஜ்ரி 1447 வருடத்தில் இருக்கிறோம். ஹிஜ்ரி ஆண்டுகள் மாறுகின்ற போது நாம் மாற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட ஹதீஸில் சொன்னார்கள், முஃமினுடைய 2 நாட்கள் ஒரு நாளை போல் இருக்க முடியாது. நேற்றைய நாளையை போல் இன்றைய நாள் இருக்க முடியாது, இன்றைய நாளை போல் நாளைய நாள் இருக்க முடியாது. நேற்றைய நாளை விட இன்றைய நாள் முன்னேற்றம் உள்ள நாளாக, பாவங்களில் தூரமாகிய நாளாக, சுவர்க்கத்துக்கு எங்களை நிறுத்திய நாளாக, அதே போல நாளைய நாள் இதைவிட முன்னேற்றம் அடைந்த நாளாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு சொன்னார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வருடங்கள் மாறுகின்ற போது எங்களை நாங்கள் சுயவிசாரணை செய்து கொள்ள வேண்டும். ஒரு மூமினை பொறுத்தவரை நாளாந்தம் சுயவிசாரணை செய்து கொள்ள வேண்டும். அதற்கு முடியவில்லையா, வாராந்தம் ஒரு நாள் ஒதுக்கி அவர் சுயவிசாரணை செய்து கொள்ள வேண்டும். அதற்கு முடியவில்லையா, மாதாந்தமாவது தன்னை சுயவிசாரணை செய்து கொள்ள வேண்டும்.
அதற்கு முடியவில்லையா? வருடத்திலே ஒரு தடவை ஹிஜ்ரி ஆண்டுகள் முடிகின்ற போது கூட தன்னுடைய கடந்த கால வருடம் எப்படி இருந்தது, என்னால் யாருக்காவது அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறதா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறை இருக்கிறதா, அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை என்ன நிலைப்பாடு என்ற விடயங்கள் எல்லாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அப்படி இல்லை என்ற வாழ்வில முன்னேற்றத்தை காண முடியும். தொழுகையுடைய விஷயத்திலே கூடுதலாக கவனம் எடுக்க முடியும். சொல்லக்கூடிய இபாதத் மிக முக்கியமான ஒரு இபாதத். என்னையும் உங்களையும் முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு இபாதத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுகளிலே தொழுகையுடைய சிறப்புகள் ஏராளம் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று தொழுகையை பாழாக்கக்கூடியவர்கள், தொழுகையை வீணாக்கக்கூடியவர்கள், அவர்கள் கொடுக்கின்ற தண்டனைகளையும் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு தொடரக்கூடிய தொழுகையை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். நாங்கள் 5 நேரங்கள் தொழுகிறோம், 17 ரக்காத். ஒரு நேரம் தொழுகைக்கு 10 நிமிடம் என்று ஒதுக்கிக் கொள்வோம். 5 நேரங்கள் தொழுகிறோம். சுமார் 50 நிமிடங்கள் ஒரு நாளைக்கு தொழுகிறோம். ஒரு மணித்தியாலம் என்று வச்சுக் கொள்வோம். அப்படி என்றால் 24 மணித்தியாலத்திலே ஒரு மணித்தியாலம் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கிறோம். 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளுடைய ஒரே ஒரு வருடம் தொழுகிறார். 48 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளை 2 வருடம் தொழுகிறான். 96 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளை வெறுமனே 4 வருடம் தொழுகிறான். பரவான நோம்பு எடுத்து பாருங்க. 12 மாதத்திலே ஒரு மாதம் பரவான நோம்பு நோக்கிற மாதம். 12 வருடங்களிலே ஒரு வருடம் நோம்பு பிடிக்கிறோம். அப்படி என்றால் 24 என்றால் 2, 48 என்றால் 4, 96 என்றால் 8. 96 வயது ஒருத்தர் மௌத்தானால் வெறுமனே நோம்பு நோற்றது 8 வருடங்கள், வெறுமனே தொழுது 4 வருடங்கள். இதிலையும் நாங்கள் முன்னப்பின்னு செய்திருந்தால் அன்பானவர்களே, நாம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் கொடுக்கிற நேரத்தை விடவும் அதிகமாக வேறு நேரங்களில் கொடுக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷியாவும் கிட்ட தடுத்து கொடுக்கிறோம். சீனி நோய் உள்ளவர்கள், வேற வேற நோய்கள் உள்ளவர்கள், அல்லது சிலர் டொய்லெட்டுக்கு போனால் அவசரமா வரமாட்டார். ஒவ்வொரு நாளும் கணக்கெடுங்கள். நாங்கள் பாத்ரூம் அல்லது டொய்லெட்டிலே கடித்த நேரம் அதிகமா, அல்லாஹ்வை சுஜூது செய்த நேரம் அதிகமா, அல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ளே கழித்த நேரம் அதிகமா, ஷைத்தானுடைய வீட்டுக்குள்ளே கழித்த நேரம் அதிகமா, சிந்தித்து பாருங்க. அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது, திக்ர் செய்ய முடியாது, சொல்ல முடியாது, தஸ்பீஹ் செய்ய முடியாது. வெளியிலே வருகின்ற குர்ஆன் என்ற துஆவை ஓதிக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இந்த துஆவை ஓதிக்கொண்டு வருகிறோம். குர்ஆனக யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு. எதற்கு மன்னிப்பு கேட்கிறோம்? உள்ளே பாவமா செய்தோம் இல்லை கனிமனவர்களே. உள்ளே அல்லாஹ்வுடைய நினைவில்லாமல் இஸ்திக்பார் செய்ய முடியாது, தௌபா செய்ய முடியாது, திக்ர் செய்ய முடியாது, குர்ஆன் திலாவத் ஓத முடியாது. அப்படியான ஒரு சந்தர்ப்பம் உன்னை நினைவில்லாமல் 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் ஒதுக்கி அந்த நேரத்துக்கு உன்னிடத்தில் இஸ்திக்பார் செய்கிறேன் என்று இஸ்திக்பாரோடு தான் வெளியே வருது கனிமனவர்களே. அதற்காக வேண்டி தௌபா செய்கிறோம். உள்ளே இருந்ததற்காக இஸ்திக்பார் செய்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே கால நேரத்தை வீணாக்குகிறார்கள். தொழுகை இல்லை பால் என்னையும் உங்களையும் முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய பால். நாளைய கியாமத்துடைய முதலாவது விசாரணை தொழுகை தான். அது சீராக இருந்தால் தான் ஏனைய அமல்கள் சீராக, அது சீர்கட்டு இருந்தால் ஏனைய அமல்களும் சீர்கட்டதாக தான். அல்லாஹ் தஆலா கூட பரிசுத்த குர்ஆனில் சொல்கிறார், "கத் அஃப்லஹல் முஃமினூன்", முஃமின்கள் திறனாக வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் அவருடைய தொழுகையில் இறைச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள். தொலை வந்தா கடை தலையில் இருக்காது, கொடை வந்தா தோட்டம் துறவு தலையில் இருக்காது, தொலை வந்தா வேற சிந்தனைகள் தலையில் இருக்காது. தன்னை முழுமையாக அல்லாஹ் கொடுத்து விடுவார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், திறனாக வெற்றி பெற்ற முஃமின்கள். அந்த வெற்றியுடைய உச்சகட்டத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன். தொழுகையில் இறைச்சமா உள்ளவர்கள் அவர்கள் சுவர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நிரந்தர அனந்தரக்கான அல்லாஹ் சொல்லிட்டார். தொழுகையில இறைச்சம் உள்ளவர்கள், தொழுகையில பேணுதலாக இருக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஆரம்பிக்கிறான், திறனாக வெற்றி பெற்ற முஃமின்கள் என்று. ஆனால் அந்த குர்ஆனுடைய அடுத்தடுத்த வசனங்கள் சுவர்க்கத்திலே நிரந்தரமாக தங்கியிருக்கக்கூடியவர்கள். பல தன்மைகள் தான் சொல்லுகிறான். வல்லதீனமும் வல்ல இப்படி பல தன்மைகள் சொல்லுகிறான். அதுல ஒரு தன்மை தான் தொழுகையில் அவர்கள் பேணுதலாக இருக்கக்கூடியவர்கள். எனவே கண்ணியமானவர்கள் தொழுகையாக வீணாக்குகிறார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை அதை நல்ல முறையில் செய்து கொள்ளுங்கள். அதே போன்று ஹுகூகுல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஆரம்பத்தில் சொன்ன நாவ், இந்த நாவை பாதுகாக்கும். அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய பேர் தவற விடுவது நாவினால். ஒரு வார்த்தையை பேசிவிட்டு அதற்கு பின்னால் மன்னிப்பு கேட்க தவறி
நாங்கள் யாருக்கு அநியாயம் செய்தோமோ அவர் மௌத்தாகிவிட்டால் நாளைய கியாமத்துடைய நாளே நாம் குற்றவாளி. எங்களால், எங்களுடைய செயலால், எங்களுடைய வார்த்தையால், எங்களுடைய நடத்தையால் இன்னொரு அந்த உலகத்திலே அநியாயமாக கண்ணீர் வடிப்பாராக இருந்தார். அந்த கண்ணீர் துளிப்போது கண்ணியமானவர்கள் என்னையும் உங்களையும் அல்லாஹ் மறுமையிலே மாற்றமான இடத்திலே தள்ளிவிடுவதற்கு நம்புகிறேன். பிறருடைய கண்ணீரை துடையுங்கள். பிறருடைய கண்ணீருக்கு காரணமாக யாரும் இருந்து விடாதீர்கள். அன்பான அல்லாஹ்வுக்கு நல்லடியார்கள், எனவே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, இதிலே கூடுதலாக கவனம் எடுங்கள். இன்று விரும்பிய விரும்பாமல் நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மைதான் இன்றைய சோசியல் மீடியா. இன்றைய அந்த தொழில்நுட்பங்கள் எங்களை அறியாமல் அதற்குள்ளே இழுத்துக் கொண்டிருக்கிறது. விரும்பிய விரும்பாமல் அதற்குள்ளே எங்களுடைய நேரங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது. வாட்ஸ்அப்புக்குள்ளே போனால் வெளியிலே வர முடியாது, அரை மணித்தியான ஒரு மணித்தியான. பேஸ்புக்குள்ளே போனால் வெளியே வர முடியாது. ஒரு மனிதன் 12 மணிக்கு மௌத்தாக வைத்துக் கொள்வோம். அவர் லாஸ்டா ஆன்லைன் போனது 11:55 இருக்கு. ஆனா கடைசா செய்த இஸ்திக்ஃபார், கடைசா செய்த தௌபா, கடைசா செய்த ஸலவாத், கடைசியா ஓதிய குர்ஆன், கடைசியா தொழுத வக்ஃப், அதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் இருக்கும். ஆனா இந்த தொழில்நுட்பங்களோடு நெருங்கிய தோற்பிருப்பார். கண்ணியமான எதை சொல்கிறேன் என்றால், தேவைக்கு மருந்தை போல் அதை பயன்படுத்துங்கள். அளவுக்கு அதிகமாக அதிலே மூழ்கி விடாதீர்கள். அதிலே மூழ்கி எத்தனை பேர் உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது. கேம்ஸுக்கு அடிமை, போனுக்கு அடிமை, வேறு வேறு காட்சிகளுக்கு அடிமை, விளையாட்டுக்கு அடிமை, இப்படி என்று நிறைய பேர் உயிர்களை எல்லாம் காவு கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மைதான். எங்களுடைய தாய் சாப்பாடு கொடுக்கிற நேரத்தையும் அதிகமான நேரத்தை, எங்களோட மனைவி பிள்ளைகளை கொடுக்கிற நேரத்தை விட அதிகமான நேரத்தை, எங்களோட மஸ்ஜிதை கொடுக்கிற நேரத்தை விட அதிகமான நேரத்தை நாங்கள் விரும்பிய விரும்பாமலோ போனுக்குள்ளே கழித்துக் கொண்டிருக்கிறோம், தொழில்நுட்பத்துக்குள்ளே கழித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் சிறு வயதில் கண்ணாடி போடுவது, பாடசாலை செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் சிறு வயதிலே கண்ணாடி போடக்கூடிய நிலைமை, சிறு வயதிலே பார்வைகள் மங்கக்கூடிய நிலைமை, சிறு வயதிலே மூளை கோளாறுகள். அது ஒரு தனி தலைப்பு. கண்ணியமானவர்களே, தொலைபேசி எஃபெக்ட் என்பது தனியதொரு தலைப்பு. கண்ணியமான அல்லாஹ்வை நல்லா பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகளை அடிமையாக்காதீர்கள். இன்றைய பெற்றோர்களை பிள்ளைகளை அடிமையாக்கிவிட்டார்கள். பிள்ளை அழுகிறதா, அடம் பிடிக்கிறதா, போனை கொடுத்து ஒரு மியூசிக்கை போட்டு ஏதாவது ஒன்றை போட்டு பிள்ளையை அங்கே சமாளிக்கிறார். சில பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் போனோடு தான் கலத்தி கழிப்பார்கள். சில பெற்றோர்கள் பெருமையாக சொல்லிக் கொள்வார், எனக்கு ஒன்றும் தெரியாது என்ற பிள்ளைக்கு எல்லாம் தெரியும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான பிள்ளைகள் தான் மறைமுகமாக பாவிக்கக்கூடாத இடங்களில் போடுகளை பாவித்து பெரும் பெரும் விபரீதங்களிலே சிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, மிக நீண்ட பேசவில்லை, சுருக்கமாக நான் சில விடயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதிலே எந்த குறைவும் செய்திருந்தார்கள். ஹுகூகுல் இபாத், அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமை, அதில் எந்த குறைவும் செய்திருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் உங்களோட குழந்தைகளுக்கு நேரம் கொடுங்க, ஒவ்வொரு நாளும் உங்களோட மனைவிக்கு நேரம் கொடுங்க, ஒவ்வொரு நாளும் உங்களோட பெற்றோருக்கு நேரம் கொடுங்க, ஒவ்வொரு நாளும் உங்களை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு நேரம் கொடுங்கள். யாரோ ஒருவர் போடுகின்ற போஸ்டுக்கு நீங்க மாஷா அல்லாஹ் தேங்க்ஸ் இது போடாட்டி உங்களுக்கு குற்றம் கிடையாது. உங்களை நம்பி இருக்கிற மனைவி, உங்களை நம்பி இருக்கிற பிள்ளை, இவர்களோடு கதைக்காவிட்டால் அவருடைய தேவைகளை கேட்டு அதுக்கு தீர்வு கொடுக்காவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடத்திலே விசாரிப்பான். கண்ணியமான செய்தியை பெண்மணிகள் கேட்டுக் கொண்டிருந்தாலும் எத்தனையோ இடங்களிலே பெண்கள் பேஸ்புக்குகளிலே வேறு வேறு இணையதளங்கள் இருந்து கொண்டு யாரோ ஒருவர் போடுகின்ற போஸ்டுக்காக லைக் போடுகின்ற நிலைமை எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. ஆனால் அதுக்கு லைக் போடவில்லை என்றால் அல்லாஹ் உங்களிடத்திலே கேள்வி கேட்க மாட்டான். ஆனால் உங்களை நம்பி இருக்கின்ற கணவன், உங்களை நம்பி இருக்கின்ற பிள்ளைகள், உங்களை நம்பி வாழுகின்ற ஒரு குடும்பம் இதனை வழி தவறி போனால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அதுக்கு ஜவாபு சொல்ல வேண்டும் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பானவர்கள், இந்த விடயத்தை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக கண்ணியமானவர்கள், எங்களுக்கு தெரியும் ஹிஜ்ரி 1447 மறந்திருக்கிறது. எங்களோட வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்களை கூட வேண்டும். அதில் மிக முக்கியமாக ஆஷுராவுடைய நோன்பு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுநாள் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷுராவுடைய நோன்பை நோட்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷுராவுடைய நோன்பை நோட்டதுக்கு பின்னால் அந்த தினத்திலே அல்லாஹ் தஆலா என்ன செய்தார்? அந்த இஸ்லாத்தை, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
அவர்களை அல்லாஹ் ஃபிரௌனிடம் இருந்து பாதுகாத்த அந்த நாளுக்காக ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோட்டதை போன்று அவருடைய சமூகமும் நோன்பு நோட்டார்கள். எனவே அந்த யூதர்களும் நோம்பு நோக்கின்ற ஒரு வளமை அந்த நாள் இருந்தது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் ஹயாத்தோடு இருந்தால் அந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் முகமாக 9ஆம் நாள் தாசுஆ, அதாவது முஹர்ரம் மாதம் 9ஆம் பிறையும் நோம்பு நோக்க என்றார்கள். ஆனால் அடுத்த வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி ஹயாத்தோடு இருக்கவில்லை, மௌத்தாகி விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி ஏவல் எங்களுக்கு கட்டளையாக இருக்கிறது. எனவே 9ஆம் நாள் 10ஆம் நாள் 2 நோன்புகளை சேர்த்துக் கொள்வது. அதற்கு முடியவில்லையா, 10, 11 ஆஷூரா நாள் சொல்வது முஹர்ரம் 10ஆம் நாள், 11ஆம் நாள் முஹர்ரம் 11ஆம் நாள், இந்த 2 நாட்கள் நோன்புகளை ஏற்றுக்கொள்வது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், யார் 9ஆம் நாள் 10ஆம் நாள் நோன்பு நோக்குகிறார் அதுவும் சுன்னா, யார் 10வது நாள் 11ஆம் பிறை இந்த 2 நோன்பு நோக்குகிறார் அதுவும் சுன்னா, வழிகாட்டல் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே கனிமாவே யாரும் அந்த 2 நோன்பு நோட்டுக்கொள்ள முடியவில்லையா, ஆஷுராவுடைய முஹர்ரம் 10வது நோன்பை மாத்திரம்தான் நோட்டுக்கொள்ள முடியுமா, பரவாயில்லை, அதுக்கும் ஷரீஅத்திலே அனுமதி இருக்கிறது. அந்த ஒரு நோன்பை அது நோட்டுக்கொள்ள வேண்டும். அந்த நாளிலே துஆக்களில் ஈடுபட வேண்டும். அந்த நாளிலே அதிகமாக செலவழிக்க வேண்டும். கனிமான் நாம் வாழ வரவில்லை, மற்றவரை வாழ வைக்க வந்தவர்கள். நாங்கள் வாழ்வதனூடாக எங்களுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய உறவுகள் எல்லோரும் வாழ வேண்டும். எனவே இந்த அமல்களை நாங்கள் ஹயாத்தாக்கிக் கொண்டால் நிச்சயமாக நல்லவர்களாக வாழ்வோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழுகின்ற போது இறைவா உனக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தில் உனக்கு பொருத்தமானவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ் சக்கராத்தை எங்களுக்கு லேசாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் நாளை மறுமையினாலே நல்லோர்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ் கெட்டவர்களை விட்டு எங்களை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்திலே சென்ற வருடம் கழிந்ததை விட வர இருக்கின்ற பூத்திருக்கின்ற இந்த முஹர்ரம் மாதம் முதல் ஆரம்பமாகின்ற இந்த வருடத்தை நல்ல முறையில் கழிக்கக்கூடிய பாக்கியை தந்துடுவாயாக. யா அல்லாஹ் எங்களை விட்டு பிரிந்த எத்தனையோ பேர் கபராளிகள், யா அல்லாஹ் அவருடைய கபரிலே நிம்மதியை கொடுத்துருவாயாக, விசாலமான கபர் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கும் நீ எண்ணி தந்த மூச்சுகள் முடிந்து விட்டால், நீ போட்ட ஆகாரம் முடிந்து விட்டால் நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடும் யா அல்லாஹ்.